Hi guys, welcome to Besant Technologies velachery head office placement success story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் யோகா கார்த்திகா. அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியராக ப்ளேஸ் ஆயிருக்காங்க 3 லட்ச ரூபா பேக்கேஜுக்கு. ஸோ அவங்ககிட்ட அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்கலாம். இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் யோகா கார்த்திகா. ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் பற்றி சொல்லுங்கள். என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்க, எந்த காலேஜில் படிச்சீங்க? So I'm from Anivelanganis College, Saidapet. I have completed my bachelor's in computer applications. So I've Which year passed out? Yeah, 23 passed out. 23 passed out தான். ஃபைன். ஸோ பெசன்ட் டெக்னாலஜிஸ் எப்படி தெரியும், எப்படி இங்கே வந்து ஜாயின் பண்ணீங்க? ஸோ ஆக்சுவலாக என்னோட ப்ரொஃபஸர் ரெஃபர் பண்ணாங்க. ஓகே, உங்களோட ப்ரொஃபஸரோட மென்டார் ரெஃபர் பண்ணாங்க. ஃபைன். ஸோ இப்போ இது எத்தனாவது இன்டர்வியூ நீங்கள் ஆஃபர் வாங்குது? இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. ஸோ லைக் 6-7 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். இட்ஸ் ஃபைனல். இப்போ ஃபைனல் இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிடுச்சு. ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் ஆன கம்பெனியில் மொத்தம் எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு, எந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு? லைக் 6 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்க்ரீனிங் ரவுண்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்யூனிகேஷன் செக் பண்ணாங்க. லைக் பேசிக் வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கேட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து டேரெக்டாக சென்னை லொக்கேஷன் இருந்தது. ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து ஜிடி இருந்தது. என்ன டாபிக் கொடுத்தாங்க? ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஃபேவரட் ஃபுட் பற்றி பேச சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம், த விமன் யூ அட்மையர் தி மோஸ்ட். அதனால அதை பற்றி நான் பேசுவேன். ஸோ செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு தேர்ட் ரவுண்ட் வந்து அன்றைக்கே டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்தது, ஆன்லைனில் இருந்தது. ஸோ அதில் வந்து பேசிக் கொஷின்ஸ் வந்து செலினியமில் கேட்டிருந்தாங்க. எப்படி ட்ராப் டவுன் மெத்தட் ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி ஃபுல் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் தான் இருந்தது. லைக் 45 மினிட்ஸ் நடந்தது. ஓகே, 45 மினிட்ஸ் போச்சு. ஓகே, ஃபியூ கொஸ்டின்ஸ் சொல்ல முடியுமா? அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் ஏதாவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா பற்றி கேட்டாங்க. வாட் இஸ் ஜாவா? ஸோ நீங்கள் ஏன் டெஸ்டிங் எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. ஸோ அப்புறம் அந்த மாதிரி ட்ராப் டவுன் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. எப்படி ரிட்ரீவ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஸோ என்ன ஃபியூ கோட்ஸ் எழுத சொன்னாங்க. எது ரிலேட்டடான கோட்ஸ்? ட்ராப் டவுன் மெத்தடுக்கு எழுத சொன்னாங்க. ஓகே. அப்புறம் ஃபேஸ்புக் லாகின் பேஜுக்கு வந்து மேனுவல் டெஸ்ட் கேஸ் எழுத சொன்னாங்க. சூப்பர். எத்தனை டெஸ்ட் கேஸ் எழுதுனீங்க? லைக் 5 மினிட்ஸ் கொடுத்தாங்க. 20 டெஸ்ட் கேஸ் என்னமோ எழுதுனேன். வெரி குட். அது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கவர் ஆச்சு. மோஸ்ட்லி நெகட்டிவ் கவர் பண்ண சொன்னாங்க. நெகட்டிவ் கவர் பண்ணேன். ஸோ அது முடிச்சுட்டு அன்னைக்கே ரிசல்ட் சொல்லலை. ஸோ தே மேட் மீ டு வெயிட் ஃபார் 2-3 டேஸ். அப்புறம் வந்து கால் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து QA ஹெட் கூட இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன கம்யூனிகேஷன் மட்டும் செக் பண்ணாங்க ஹெச்ஆர் சைட்ல இருந்து. அப்புறம் QA ஹெட்ல வந்து எங்களோட பாம்பே ஹெட்ல இருந்து ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணாரு. ஸோ அவர் குவெஷன் என்ன பண்ணாருன்னா, பேசிக்காக குவெஷன்ஸ் கேட்காம எதுக்கு டெஸ்டிங் செலக்ட் பண்ணீங்க, ஸோ நீங்கள் முடிச்சு 1.5 இயர்ஸ் ஆகுது, இந்த இதில் நீங்கள் இவ்வளோ செலக்ட் ஆனீங்களா, அந்த மாதிரி கொஷின் பண்ணாங்க. ஸோ பெசன்ட்லேருந்து ஏன் இவ்வளோ 3 பேர் செலக்ட் ஆனீங்க, பெசன்ட்லேருந்து மட்டும்தான் படிக்கிறீங்களா, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எப்படி பெசன்ட் போனீங்க, அவர் பெசன்ட் பற்றி நிறைய கொஷின் பண்ணாரு. ஸோ அப்புறம் அட் லாஸ்ட் வந்து ஒரு கிரிட்டிக்கல் கொஷின்ஸ் கொடுத்தாங்க, சினாரியோஸ் கொடுத்தாங்க. ஒரு டெஸ்ட்டாக நீங்கள் இந்த இடத்துல என்ன யோசிப்பீங்க, அந்த மாதிரி என்ன யோசிப்பீங்கன்னு நிறைய கொஷின் பண்ணாங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் சொல்ல முடியுமா? எஸ், அந்த மாதிரி என்ன, சப்போஸ் டெவலப்பர்ஸ் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அது பக் இல்லைன்னு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொன்னீங்க? ஸோ நான் சொல்வேன், நான் முடிஞ்ச அளவுக்கு I'll explain அப்படின்னு சொன்னேன். அப்போவும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா I'll go to the TL and I'll tell to them. அவரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா I'll call manager and நான் 3 பேரையும் உட்கார வச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அட் லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் வந்து, இந்த கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஸோ ஐ ஹேட் மை கான்ஃபிடன்ஸ், நான் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவேன் எனக்கு தெரியும். ஓகே. ஸோ நான் சொல்லிட்டு நான் செலக்ட் ஆகிடுவேன் சார் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட். பட் நம்மளால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அடுத்த செகண்ட் இந்த கம்பெனியில் இன்னொரு கம்பெனியில் வேலை தேடுவேன். ஓகே. இல்லை, ஆக்சுவலாக அதுவும் கேட்டாங்க. இட்ஸ் கரெக்ட் சாய்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ் வந்து அதான் கான்ஃபிடன்ட் லெவல் அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தவங்க கேட்கும்போது நீங்கள் பாசிட்டிவ் வைப்பில் நான் தான் செலக்ட் ஆகிடுவேன், எங்கே நான் ஏன் இன்னொரு கம்பெனி போக போகிறேங்க கேட்டாங்க. அப்புறம் வேறு எதுவும் நீங்கள் லொக்கேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் UK, US, துபாய் அந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்குன்னு சொன்னாங்க. ஆன்சைட் ப்ராஜெக்ட்ஸ். நான் போகிறேன்னு சொன்னேன். ஓகே. ஸோ அதில் செலக்ட் ஆகிட்டு 1 வீக் வெயிட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் HR ரவுண்ட் இருந்தது. அந்த HR ரவுண்டில் வந்து பேசிக் என்னோட ஃபேமிலி பற்றி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க தனியாக. ஸோ நான் சொன்னேன் எஸ் நான் ட்ராவல் பண்ணுவேன்னு சொன்னேன். சாரி என்ன சொல்கிறது, முடிஞ்ச எங்கே லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அதிகபட்சமாக கேட்டாங்க
நான் சென்னை டு திருநெல்வேலி, திருநெல்வேலி டு சென்னை, இதான் நான் அதிகபட்சமாக இதுவே லாங் டிஸ்டன்ஸ், ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி தான் போயிட்டு வந்துட்டு. ஸோ நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணிக்கலாம்னு கேட்டாங்க. ஸோ நான் என் பேரண்ட்ஸ் தான் ட்ராவல் பண்ணிருக்கேன். ஸோ இக்க மேனேஜான்னு கேட்டாங்க. ஸோ ஐ கேன் மேனேஜ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதான் லாஸ்ட் ரவுண்ட். ஸோ அட் லாஸ்ட் வந்து ஒரு மெயில் வந்தது, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு ஒரு மெயில் வந்து. ஸோ இங்கே உங்கள் ட்ரெயினர் பற்றி ஃபீட்பேக், எப்படி கிளாஸ் எடுத்தார்? அஃப்கோர்ஸ். ஸோ என்னோட ட்ரெயினர் நேம் வந்து சிவனேஷ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் நான் உள்ளே வரும்போது நான் 0 நாலேஜோட தான் வந்தேன். எனக்கு டெஸ்டிங் என்னன்னே தெரியாது. லைக் ஸோ எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது வந்து சிவனேஷ் சார் மட்டும்தான். ஸோ இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி தான் பண்ணணும்னு எனக்கு கொடுத்தது அவர் தான். ஸோ ஐடியா நிறைய கொடுத்தாரு. லைக் நான் வீட்டுக்கு போயுமே நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன். லைக் நான் அந்த 1.5 years நான் பெஸ்ட்டோட டச்சில் இல்லை. ஸோ நான் அவரோட நிறைய டச்சில் இருந்தேன். சார் இந்த இன்டர்வியூ இருக்கு, நான் என்ன பண்ணணும், நான் என்ன படிக்கணும்னு கேட்பேன். ஸோ அவருக்கு சொல்லுவார், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதாமா இதை மட்டும் கவர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ட்ரைனர் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கு. ஃபைன். ஸோ கங்க்ராச்சுலேஷன், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமும் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் நீங்கள் தாராளமாக வரலாம். ஓகே, தேங்க்யூ.